மோஸ்ட் அண்டர் ரேட்டட் பிளேயர்ஸ் இந்த ரீசெண்ட் ஜெனரேஷனில் அந்த லிஸ்ட்டை தான் நம்ம போட்டு வச்சுருக்கோம். முதல் ஆள் மைக்கேல் கேரிக்கு. ஏன்னா நான் யுனைடெட் ஃபேனுங்கிறனால மட்டும் கிடையாது. மைக்கேல் கேரிக் வந்து யுனைடெடுக்கு ஒரு எசென்ஷியலான பிளேயர். சைன் பண்ணதுலேருந்து கிட்டத்தட்ட கரியர் முடிக்கிற வரைக்கும் இங்கிலாந்துக்கு அந்தளவுக்கு விளையாடல. கீலினியை பனூச்சியை பற்றி நம்ம வந்து கதைகள் படிச்சிருக்கோம், பார்த்துருக்கோம், கேட்டிருக்கோம். யுவென்டஸில் இருக்கும்போது அதில் முக்கியமான இன்னொரு பிளேயர் யாருன்னா ஆண்ட்ரியா பசாலி. அடுத்தது இன்னும் விளையாண்டுட்டு இருக்கக்கூடிய, இன்னும் கோல்களை போட்டு தாக்கிட்டு இருக்கக்கூடிய சீரோ இமோபிலே. இது வரைக்கும் இமோபிலேவை நான் ஒரு பெரிய டீமுக்கு லிங்க் பண்ணி பார்த்ததே இல்லை. செரியாவோட டாப் ஸ்கோரர் லிஸ்ட்டு அந்த கடைசி 6-7 வருஷத்தை எடுத்து பார்த்தோம்னா கண்டிப்பாக இமோபிலே டாப் 5ல் இருப்பாப்புல. இன்னொரு பிளேயர் யாரை சொல்லலாம்னா மூசா டெம்பேலே. ஊஸ்மான் இல்லை, மூசா. கடைசியாக ஒரு பிளேயரை சொல்லணுன்னா, ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸ் வேணால் கெய்லோர் நவாஸை அப்ரிஷியேட் பண்ணலாம். ஆனால் ஒரு ஜென்ரல் ஃபுட்பால் ஃபேன் வந்து கெய்லோர் நவாஸை அந்தளவுக்கு ரிகார்ட் பண்ணதே கிடையாது.